இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகாடோ டோஸ்ட்டும் ஆம்லேட்டும் லைட் ஸ்வீட்டான சீஸ் கேக் ஃபேக்டரி பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு அதில் புளிப்பான குவாக்கமோலியை ஸ்ப்ரெட் பண்ணி கரிஞ்சீரகம் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட். இது கூட புரோட்டீனுக்கு கிளாசிக் ஆம்லேட். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு தோட்டத்துக்கு போயிட்டேன். பார்த்தா தர்பூசணி குட்டியா ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. நிறைய பூவும் பூத்திருக்கு. ஸோ அதெல்லாமே கூடிய சீக்கிரம் பிஞ்சியா மாறும்னு நினைக்கிறேன். பூசணிக்கால் நிறைய மொக்கு விட்டு இருந்தது. அதுல ஒரு சிலது இன்னைக்கு பூத்திருக்கு. நிறைய மேல் ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. இப்பதான் ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். குட்டி சைஸ் பூசணிக்காய் மாதிரி இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர். கடகடன்னு பூசணி வளர்ந்துரும். எந்த இடம் போடுறோமோ அதை ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிடும். அதனாலதான் இந்த தடவை வந்து மேலே ஏற்றி பந்தல் போட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் வைக்கலான்னு பாக்குறேன். அப்புறம் கத்திரிக்காவும் நிறைய காய்ச்சிருக்கு. அதனால அதுலயும் கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சிடுவேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மீட் பால் கத்திரிக்காய். நம்ம கிட்ட வந்து 4 வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு. இந்த மாதிரி மீட் பால் கத்திரிக்காவும் பேபி பேட்டியோ வெரைட்டி தான் இன்னைக்கு காய்ச்சிருக்கு. அதுலயே வந்து சொத்தையாயிடுச்சு வேற. பரவாயில்ல, பூச்சி புழுலாம் அப்புறம் வேற எதை தான் சாப்பிடும். என்வி கத்திரிக்காவும் ரோசா பியாங்காவும் இப்பதான் வந்து பூ விட்டுருக்கு. அதோட கொஞ்சம் கேன் பெப்பரும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம்.